தமிழக சட்டப்பேரவைக்கு செல்ல முயன்ற திமுக எம்எல்ஏக்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து பேரவை வளாகத்தில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, பேரவை வளாகத்தில் திமுகவினர் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதற்காக காரணம் என்ன? திமுக உறுப்பினர்கள் நேற்று ஒரு வார காலம் சஸ்பெண்ட் என்று பேரவைத் தலைவர் அறிவித்திருந்தார். அதாவது நேற்று நடைபெற்ற பிரச்சனையின் காரணமாக திமுக உறுப்பினர்கள் ஒரு வார காலம் பேரவை நடவடிக்கைகள், அதாவது 7 வேலை நாட்கள் அவர்கள் பேரவை நடவடிக்கைகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பேரவை தலைமைச் செயலக வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில், அதாவது இங்கு இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தற்பொழுது பேரவை வளாகத்திற்குள் செல்வதற்கான அனுமதியை பேரவை காவலர்கள் மறுத்திருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பினையும் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். 80 உறுப்பினர்களை அனுமதிக்க கூடாது என்பதற்காக திமுக உறுப்பினர்கள் அனுமதிக்க கூடாது என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். சார் வணக்கம். தற்பொழுது இது போன்று அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ உங்களை உள்ள அனுமதிக்கல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களை உண்மை பேரவைக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் 7 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவருடைய ரூமுக்கு போகக்கூடாதுன்னு ஒன்றும் அறிவிப்பு செய்யலை. இந்த வளாகத்திலே வரக்கூடாதுன்னு எங்களை சொல்லலை. ஆனால் பேரவைத் தலைவருக்கு இந்த வளாகம் பூரா கண்ட்ரோல் உண்டு இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி ஒரு கேவலம் பாருங்கள். நாட்டு மக்களுக்கு தான் இவங்க குடிக்கிற தண்ணி கொடுக்க முடியலனாலும் இந்த சஸ்பெண்ட் பண்ண எம்எல்ஏக்கள் ரூமுக்கெல்லாம் குடி தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மினரல் வாட்டர் அதையும் நிறுத்திருக்காங்க, பேப்பர் வரதையும் நிறுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியும் இந்த சட்டசபையும் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. நானும் 89 எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன், 96 இருந்திருக்கிறேன், 2006 இருந்திருக்கிறேன், இப்போவும் வந்திருக்கேன் 4வது துறையா. இந்த மாதிரி ஒரு கேவலம் அநீதி இந்த மாதிரி கிடையாது. உள்ளே போய் பணியாற்ற வேண்டியவங்களை 7 நாள் தேவையில்லாமல் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முழு காரணம் என்னன்னு சொன்னாக்க, கண்டெய்னரில் தேர்தல் நேரத்தில் கடத்தப்பட்ட பணத்தை போலீஸ் மானிய கோரிக்கையில், காவல்துறை மானிய கோரிக்கையில் கேட்பாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட இந்த கேள்விக்கணையை திமுக வைக்கும். ஆகவே அதுக்கு பதில் சொல்ல முடிய திராணி இருக்காது. அதே போல் இப்போ சேலத்திலிருந்து ரிசர்வ் வங்கி பணம் வரும்போது ட்ரெயின்லேயே கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்ன ஆச்சு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்போம். இந்த மாதிரி நாட்டில் நடந்த இப்போ தொழிற்சாலைகள் எல்லாம் பல தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அமைதி பூங்கா வருது, சட்ட ஒழுங்கு சரியாக இருந்ததுனால தான் தொழிற்சாலையெல்லாம் இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமைதி பூங்கா இருக்கிற இடத்துல எப்படி ரயில்வே நிலையத்தில் பெண் கொலை செய்யப்படுகிறார்கள், 5 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் எப்படி ரயிலில் களவாடப்படுகிறது, கண்டெய்னரில் போன பணம் என்னாச்சு? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கொள்ளைகளும் அதே போல் கற்பழிப்பு சம்பவங்களும் பணங்கள் கொள்ளையடிப்பதையெல்லாம் காவல்துறை மானியத்தில் கேட்போம் என்கின்ற ஒரே காரணத்துக்காக எங்களை 7 நாட்கள் இன்றைக்கு இடைநீக்கம் செய்திருக்கிறார் சபாநாயகர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நடைபாதையில் போகின்ற நடைபாதையில் நாட்டு மக்களுக்காக, தொகுதி மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்ற வந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கேட் 4வது கேட்டை மூடப்பட்டு உள்ளே போக மறுக்கிறார்கள். எங்களை 7 நாள் சஸ்பெண்ட் தான் பண்ணிக்கிறீங்க, சரி ரைட்டு, உள்ளே போகக்கூடாது, எதிர்கட்சி தலைவர் ரூமுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது அனுமதி இருக்கு, ஆர்டர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாக்க அந்த ஆர்டரை உள்ளே போய் வாங்கிட்டு வரணும்னு சபை காலம் சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் வாங்கிட்டு வரல. அதனால் நாங்கள் இந்த நடைபாதையில் உட்காந்துருக்கிறோம். எங்களுடைய எதிர்கட்சி எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், எங்கள் கழக பொருளாளர் தளபதி வரும் வரை நாங்கள் இப்போது தரையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். சார், அதாவது மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றிருக்கு. உங்ககிட்ட இந்த கோவிக்கோ, அதாவது கொள்கை விளக்க குறிப்பு புத்தகங்கள் வழங்கப்படலை என்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பேரவையில் அவர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் உங்களுக்கான கோரிக்கை முன்வைப்பார்களா சபாநாயகர் இடத்தில்? சபாநாயகர் அவருடைய தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுப்பதில்லை. முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் செயல்படுகின்ற சபாநாயகராக இருக்கிறாரே தவிர விதிக்கு கட்டுப்பட்டு நியாயமான தீர்ப்பு வழங்குகின்ற சபாநாயகராக நாங்கள் பார்க்கவில்லை. நானும் 4வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஆகவே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சில நேரங்களில் நாங்களும் ஆட்சி நடத்த கலைஞர் ஆட்சி நடைபெறுகின்ற போது இதுபோன்று வெளியேற்றுகின்ற நிகழ்ச்சி உண்டு. ஒரு வாரம் 2 நாள் 3 நாள் என்று சொல்லுவோம். திருப்பி பிற தோழமை கட்சிக்காரர்கள் மற்ற உறுப்பினர்கள் வெளியிலிருந்து கூட இப்படி அவர்களுக்கு மீண்டும் சபையில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கின்ற போது அதற்கு இசைவளிப்பார்கள். ஆனால் இசைவளிப்பது மாதிரி இந்த சபாநாயகர் ஜெயலலிதா சொன்னால், முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னால் மட்டுமே இவர் ஒத்துக்கொள்வார். தன்னிச்சையாக இவரால் எதுவும் செய்ய முடியாது. இவர் குறிப்பிட்டது போல தற்பொழுது பேரவை வளாகத்தில் இவர்கள் அனுமதிப்பதற்கான எந்த விதமான சூழலும் இங்கு நிலவவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று பேரவைத் தலைவர் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இது போன்று ஒரு ஜனநாயக படுகொலையாகவே தாங்கள் இதை பார்ப்பதாகவும் திமுக உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டபடி திமுக உறுப்பினர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் என்றும் ஒரு குற்றச்சாட்டினை திமுக உறுப்பினர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சரி.
லாவண்யா, இந்த தர்ணா போராட்டம் இவர்கள் நடத்தியும் எந்தவித முன்னேற்றமும் அடையாத பட்சத்தில் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது குறித்து அதிமுக தரப்பில் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கா? பேரவை தொடங்கி வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்றைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் வந்து அவையில் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இன்றைய மானிய கோரிக்கை விவாதத்தில் இன்றைய மானிய கோரிக்கையான மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்லாமல் நேற்று வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டு வசதி மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறையின் மீதான பதிலுரையும் வந்து இருக்கிறது. இந்த நிலையில் இன்று பங்கேற்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது திமுக உறுப்பினர்கள் 8 உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் இது தொடர்பான கோரிக்கையை வந்து முன்வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற உறுப்பினர்கள், அதாவது தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இது தொடர்பான ஒரு கோரிக்கை வந்து முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய 80 உறுப்பினர்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மற்ற உறுப்பினர்கள் வந்து இது தொடர்பான கோரிக்கை வந்து முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேரவைக்கு வந்து வருகை தந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஸ்டாலினிடம் நாம் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக இங்கு வந்து இந்த பேரவை வளாகத்தை பொறுத்த வரையில் அதிக அளவில் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். பேரவையில் வந்து இன்றைய நிகழ்வுகள், அதாவது போட்டி சட்டப்பேரவை வந்து நடைபெறும் என்று ஒரு தரப்பினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தர்ணா போராட்டம் வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிலர் வந்து கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான அறிவிப்புகளை வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்க்கப்படுகிறது.